ஸோ ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years of experience in trading. இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கிளாஸில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம், விச் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் டே ஹைலோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரேடிங் கிளாஸே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், லைக் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா கான்செப்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும் ட்ரேடிங்கில் சூப்பராக பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து டே ஹைலோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்செப்ட். அதாவது டைம் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னையோட இந்த டைம் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த டே ஹைலோ அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட் 12:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறது தான் டே ஹைலோ. ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் 1, 12:30 மணி வரைக்கும் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸ்டெப் 2, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்ஸ் 12:30 ஆனதுக்கப்புறம் லெட்ஸே மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 9:15க்கு ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் ஹை போயிருக்கு, லோ போயிருக்கு, இப்போ 12:30 மணி ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நிஃப்டியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்னைக்கு டேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறீங்க, டேவோட லோவஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள். டே ஹை, டே லோ மார்க் பண்ணிட்டீங்க. இது எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க? 12:30 மணிக்கு பண்ணுறீங்க. அண்ட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அது எத்தனை மணிக்கு ஆகுதோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பிரேக் அவுட் ஆகுது அண்ட் லெட்ஸ் சே த டைம் இஸ் அரௌண்ட் 1:45ன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டேக் என்ட்ரி, புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுப்பீங்க, இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்கன்னா செல் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ டவுன் சைடு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப் சைடு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் இட் இஸ் வெரி சிம்பிள். எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி எடுக்க போகிறீங்க. பட் இது ஏன் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சில சமயங்களில் மார்னிங் ஒரு 1 hour நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் வேஸ்லேயே போயிட்டு இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹை லோ மார்க் பண்ணி ஒரு 12:30 மணிக்கு மேலே எந்த டைரக்ஷன் தெளிவாக மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கிறது வந்து பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் நம்மளால கேப்சர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே நிறைய சைடு வேஸை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும், ப்ளஸ் ட்ரெண்டி மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகுறது மட்டும் தான் எடுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, திருப்பி போயிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகுது, அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அதில் என்ட்ரி, ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் எப்படி போடுறது? ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி, நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணுறோமோ ஃபியூச்சர்ஸ் பண்ணுறோமோ ரொம்ப முக்கியமே வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் தான். ஸோ அது இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணால் தான் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கியாக மாறும். ஏன்னா கேபிட்டலே டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு இதில் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை உணர்ந்து நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஃப்ரம் யுவர் என்ட்ரி ப்ரைஸ் இன் தி ஆப்ஷன்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 70 ரூபா ஷேர் வந்து புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், 70 rupees. அதோட 15% என்ன? 11 ரூபா, லைக் 10 rupees 50 பைசா வரும். நான் 11 rupees எடுத்துக்கிறேன். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 59. ஸ்டாப் லாஸ் வந்து 59. இதுவே உங்கள் டார்கெட் இருக்கு இல்லையா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 1.5 மடங்கு சொல்லுவாங்க. டார்கெட் வந்து 1.5 times அப்படின்னா எவ்வளோ? 11 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. அப்போ உங்களோட டார்கெட் வந்து 16 பாயிண்ட். ஸோ அப்போ உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 16ன்றது 86. ஸோ 70 ரூபாயில் நான் என்ட்ரி கொடுக்குறேன், ஸ்டாப் லாஸ் 59, என்னோட டார்கெட் 86. என்ட்ரி எடுத்துட்டு விட்டுருணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இப்போ 10ல் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆவரேஜ் தான் நான் எடுத்து சொல்லுவேன். 10ல் 5 வாட்டி வின் பண்ணி 5 வாட்டி தோத்தா கூட என்ன ஆகும்? ஸோ 5 into 1500 மைனஸ், அதாவது 5 into minus 1000. ஸோ 5 into 1500 7500, அப்புறம் 5 into minus 1000 minus 5000. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ஒரு லாட். ஸோ இதுவே 4 லாட்டில் எடுத்தோம்னா 10,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் 10 ட்ரேட் முடியும் போது. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியலாக ஒரு பிகினராக இருக்கும்போது இது ஏன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம், ஒரு கான்செப்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற அனாலிசிஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது இல்லையா? ரெண்டாவது, நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல லாஸஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ பெரிய லாஸஸ்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ
ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து 3 விஷயங்களுமே புரிஞ்சிருக்கும். அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். எப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். சில சமயங்கள் என்ன ஆகும்னா, முதல் கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக வந்துடும், வெரி பிக் கேண்டிலாக வந்துடும். அந்த ஒரு கேண்டில்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கும். லெட்ஸே 12:30 மணி வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நாளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ ஒரே ஒரு கேண்டில்குள்ளவே அன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அதாவது 12:30 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி எதுக்குமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நியூஸ் வருது அவாய்ட் பண்ணிடலாம், இல்லை ஆர்பி பாலிசி வருது அவாய்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான், ரைட், இந்த கான்செப்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, எப்பவுமே நீங்கள் எந்த காசு விடுறதுக்கு இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த காசை மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் போடணும். அதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். எப்பவுமே உங்களால் முடியாத, இல்லை உங்களுக்கு உங்கள் சக்தி தாண்டி நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாயிரும் உங்களுக்கு உங்கள் மேலே. நம்ம இந்த காசு வந்து வேற ஏதோ ஒன்றுத்துக்கு போடணும், நம்ம இதுக்கு எடுத்துன்னு வந்துட்டோமே, சரி கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் ஆட் ஆகும்போது ஈவென்ச்சுவலி ஒரு 1 or 2 சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட நம்ம வந்து டிசிஷன்ஸ் தப்பாக எடுத்து வில் எண்ட் அப் த ஹோல் கேபிட்டல் லூசிங். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களால் என்ன அமௌண்ட்டை வந்து எனக்கு இது போனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் கொண்டு வாங்க. இதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், என்னோட எல்லா வீடியோலையும் ஆப்ஷன்ஸ் நான் பேசுகிற எல்லா வீடியோலையும் நான் அதை சொல்ல போகிறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் ரொம்ப ஆணித்தனமாக போயிட்டு புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் சீரீஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த 3 கான்செப்ட், அதாவது இன்னைக்கு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த 2, டோட்டலாக 3 கான்செப்டோட விஷுவல் செஷனாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இதை நம்ம அப்ளை பண்ணால் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இல்லை எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோன்றதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஓகே, அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நேரில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை தாண்டி இதில் இல்லாத ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமும் நம்ம நேரில் ஆக்சுவலி டீச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும், வீக்கெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக லேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சென்னை டி நகரில் அந்த 4 days ஒர்க் ஷாப் நடக்க போகுது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆகஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுன்றதுனால ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அட்மின் கிட்ட என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்போம். ஓகே, ஸோ ரைட், ஸோ see you in the class. அண்ட் அடுத்த செஷனில் நான் சொன்ன மாதிரி விஷுவலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் நன்றி.